திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை என்பது மிக வலுவான போற்றுதலுக்குரிய ஒரு அணி என்பதை நம்முடைய நினைவிலே வாழுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களும் அடிக்கடி நம்மை பாராட்டிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த துறையின் மூலமாக கழகத்திற்கு பல்வேறு பெருமைகளை நாம் சேர்த்திருக்கின்றோம். முதலாவது மாநில மாநாட்டை மதுரையிலே இதேபோல் ஜனவரி மாதத்தில் 2016 ஜனவரி 24 மதுரையிலே முதல் மாநாட்டை கூட்டினோம். அன்றைய சட்டத்துறை செயலாளராக இருந்த கிரிராஜன் அவர்களும் நானும் இணைந்து சட்டத்துறையினுடைய தலைவராக இருந்த சண்முக சுந்தரமும் அங்கே மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுடைய மாண்புமிகு இன்றைய அமைச்சர் மூர்த்தி அவருடைய உதவியோடு மிக பிரம்மாண்டமான வகையிலே அந்த மாநாட்டை நடத்தி அதற்கு அடுத்து இரண்டாவது மாநில மாநாட்டை ஜனவரி 10 2021 சென்னை YMCA திடலிலே சட்டத்துறையின் சார்பாக தலைவர் தளபதி அவர்களை கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது. இந்த இரண்டு மாநாட்டையும் மிஞ்சுகிற வகையில் மூன்றாவது மாநாடு இதே ஜனவரி மாதத்திலே இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயின்ட் ஜார்ஜ் பள்ளி இங்கேதான் கழகத்தினுடைய 15வது தேர்தல் முடிவுற்று நம்முடைய தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்கத்தில் இன்றைக்கு இந்த மாநாடு கூடுகிறது. ஒவ்வொரு மாநாடும் நான் நடத்திய பிறகு இந்த நேரம் நான் பேச விரும்பவில்லை. காரணம், நம்முடைய பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இந்த சட்டத்துறை மிகப்பெரிய வெற்றிகளை கழகத்துக்கு சென்டிமெண்டலாகவே சொல்லுகிறேன். நாம் மாநாடு நடத்தினால் அடுத்து நடத்தக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு. 2016 ஏறத்தாழ அப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட நாம் இல்லை. ஆனால் அந்த மாநாடு நடத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்த காரணத்தினால் 2016 ஏறத்தாழ 98 பேர் நம்முடைய அணியின் சார்பிலே வெற்றி பெற்று மயிரிழையிலே ஆட்சியை நாம் பெறுவதற்குரிய வாய்ப்பை இழந்தோம். அதற்கு அடுத்து 2021 நடைபெற்ற மாநாட்டுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலிலே தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட மிக பிரம்மாண்டமான வெற்றியை நாம் பெற்றோம். மூன்றாவது மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். நான் கடந்த கால நிகழ்ச்சிகளை வைத்து சென்டிமெண்டலாக சொல்கிறேன். 89 98 இடங்களிலே 2016 வெற்றி பெற்றோம். 2021 மிகப்பெரிய வெற்றி ஆட்சி அமைத்தோம். அடுத்து நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டுக்கு பிறகு தளபதி அவர்கள் விரும்பியபடி அவருடைய இலக்குப்படி 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லப்போவது உறுதி என்பதை இங்கே வந்திருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மேடையில் இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன். காரணம், வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்றால் இந்த மாநாட்டினுடைய சிறப்பை உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலை 8 மணிக்கெல்லாம் எந்த காலத்திலும் இவ்வளவு குளிரில் இவ்வளவு பேர் வந்ததை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் மாநாடு துவங்குவதற்கு முன்பாகவே அனைவரும் வந்து இங்கே சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் ஏற்கனவே 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த அணியினுடைய செயலாளராக இருந்தவன் என்கிற முறையில்
உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த மாநாட்டை துவக்கி வைக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்ஆர் இளங்கோவை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம், இவ்வளவு பெரிய சிறப்பான மாநாட்டை அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர், பிசி லாயர், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், இத்தனைக்கும் மத்தியில் இந்த மாநாட்டை கண்ணும் கருத்துமாக இருந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து கடந்த கால மாநாட்டுகளை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு இந்த மாநாட்டை கூட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக தலைமைக் கழகத்தின் சார்பாக உங்களுடைய கரவொலியோடு அவரை மனதார நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த சட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.